கிறிஸ்துவுக்குள் பிரியமான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் பிரான்சிஸ். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தலைநகரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய அனுபவ சாட்சியை இந்த கிரைஸ்ட் காலிங் டிவியில் பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு நம்முடைய அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கை எல்லை எங்கிலும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தே வாழ வேண்டிய ஒரு வாழ்வை நான் பெற்றதிலே நான் பாக்கியமானவனாய் கருதப்படுகிறேன். என்னுடைய துவக்க காலம் மிகவும் கசப்பான ஒரு காலம். கசப்பு என்பதை விட கடினமான பாதைகளை கடந்து வந்த ஒரு வாழ்வு. நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு நினைவு தெரியாத பொழுதே என்னுடைய தாயும் தகப்பனும் பிரிந்து விட்டார்கள். நான் குழந்தையாக இருக்கும் பொழுதே என்னுடைய பெற்றோர் பிரிந்து விட்டார்கள். அப்பொழுது என் தாய் மற்ற சுற்றுப்புற மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது, யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களை காட்டிலும் தன்னுடைய தகப்பனிடத்தில் பாசமாக இருந்தான். யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாக நேசித்தார். இதனுடைய விளைவு எல்லா சகோதரர்களுக்கும் யோசேப்பின் மேலே கோபம். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது தகப்பன் யோசேப்பை அனுப்பி வைக்கிறார்கள். யோசேப் போகிறார் சகோதரர்களை பார்க்க. ஆனால் இந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய துடிக்கிறார்கள், கிணற்றில் தள்ளுகிறார்கள். கடைசியாக எகிப்து நாட்டிற்கு அவனை விற்றுவிட்டார்கள். அதை போல என்னுடைய வாழ்க்கையில் என் தாயும் தகப்பனும் பிரிந்திருந்த பொழுது என் தகப்பனார் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு வீட்டில் என்னை விற்றுவிட்டார். 25 ரூபாய்க்கு என்னை விற்றுவிட்டாராம். விற்றுவிட்டு அவர் போய்விட்டார். என் தாயார் குழந்தையை தேடுகிறார். 2 நாட்களாக குழந்தை இல்லை. தேடி அலைந்து அதன் பிறகு கேள்விப்படுகிறார்கள், என்னை என் தகப்பனார் கொண்டு போய் விற்றுவிட்டார் என்று சொல்லி. உடனே என் தாய் அழுது, என் தாயின் தாய் மாமா அம்பத்தூர் அருகில் இருக்கிற கோலடி என்ற இடத்துல சேர்ந்தவர், அவரிடத்தில் ஓடி கதறி அழுது என் தாயின் தாய் மாமா துரை அவர்களும் என் தாயாரும் அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு போய் அந்த பணத்தை கொடுத்து விட்டு என்னை வாங்கி கொண்டு என் தாயார் கொண்டு வந்தார்களாம். இப்போ என் தாயாருக்கு நான் 2 விதத்தில் சொந்தம். ஒன்று, என் தாயார் என்னை பெற்றெடுத்ததில் சொந்தம். 2வது, என்னை விற்றுவிட்டார்கள் அல்லவா, பணத்தை கொடுத்து என்னை வாங்கி கொண்டு வந்தார்கள். என் தாய்க்கு நான் 2 விதத்தில் சொந்தம். அதே போல் தான் நீங்களும் நானும் இயேசு சாமிக்கு 2 விதத்தில் சொந்தம். ஒன்று, அவர் நம்மை படைத்ததினால் நாம் அவருக்கு சொந்தம். 2வது, நாம் அவரை விட்டு விலகி போயிட்டதுனால இந்த பூமிக்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை மோட்சத்திற்கு கொண்டு போய் செல்வதற்கு வழிவகுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம 2 விதத்தில் சொந்தம். ஒன்று படைத்ததினால், இன்னொன்று இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டதினால். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அப்போது நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டம். சிறிய பையன். எங்கள் ஊர் திருவள்ளூர் அருகாமையில் ஒதிக்காடு அப்படின்ற ஒரு கிராமம். நான் பிறந்தது ஒதிக்காடு, வளர்ந்தது பக்கத்தில் நாசரேத் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நான் வளர்ந்தேன். அந்த 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு பெரிய கசப்பான அனுபவம். அது என்னவென்றால், என் தாய் தகப்பன் பிரிந்து விட்டார்கள். என் தகப்பனார் வேறொரு திருமணம் செய்து கொண்டார். அவர் செட்டில்ட் ஆகிவிட்டார்.
என் தாயும் சூழ்நிலை கைதியாக சிறிய வயதாக இருந்ததினாலே அவர்களும் ஒரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நான் நிர்கதியானவன், அனாதையானவன். அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, அம்மா வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நடுவில் இருக்கேன். என் நிலைமை என்னன்னு பாருங்கள். 2வது 3வது படிக்கிறேன், மிக சின்ன வயசு, குக்கிராமம், பசி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். பல இரவுகள் நான் உணவு இல்லாமல் பசியோடு வெறும் தண்ணி குடிச்சிட்டு தூங்கியிருக்கேன். என்னுடைய பெரியம்மா வீட்டில் போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எதனா கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கேன் 3ஆம் வகுப்பில். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கொடூரமான காலம். அதன் பிறகு என்னுடைய வலி, வேதனை, அழுது, சில நேரத்தில் வீட்டில் கூட படுக்க மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு தேவாலயம் உண்டு, சிறிய தேவாலயம், மிஷினரி கட்டினது, அதுக்கேற்ற போல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படுத்துட்டு தூங்குவேன் இரவில். என்னுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா இருந்தாங்க, அவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கே மதியம் அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு என் பாட்டி கொடுப்பாங்க. என் பாட்டி தான் என்னை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த வலிகளெல்லாம் தெரிஞ்சதினால என்னுடைய தாயார் திரும்ப வந்துட்டாங்க. வந்து அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது, அவர்களுக்கு 2 குழந்தை, என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. நான் இப்போது அம்மாவோட கூட தான் இருக்கிறேன். அம்மா வேறொரு திருமணம் செய்து விட்டார்கள். அவர்களோடு கூட தான் நான் வாழ்க்கை கடினமான பாதையிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். தகப்பன் வேறொரு இடம், அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. என்னுடைய அப்பாவுடைய அப்பா பெரியப்பா நாகப்பன் ஒருவர், அது திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகும் வழி உதப்பைன்ற ஒரு கிராமம். அங்கே நான் எப்பாவது ஒரு முறை என்னுடைய பெரியப்பா என்னை கூப்பிட்டு போன ஞாபகங்கள் தான் எனக்கு உண்டு. பார்ப்பேன், வந்துடுவேன். அதுதான் என்னுடைய பசுமை. எங்கள் பெரியப்பா எனக்கு அப்போது அந்த உதப்பை பஸ் நிலையத்தில் சின்ன சின்ன போண்டா, பஜ்ஜி அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. எங்கள் பெரியப்பா எனக்கு ஒரு மசால் வடை வாங்கி கொடுத்தார். எனக்கு 56 வயது ஆகிறது. நான் எங்கே மசால் வடை சாப்பிட்டாலும் என்னுடைய பெரியப்பா நாகப்பனுடைய ஞாபகம் இன்றைக்கும் வருகிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அந்த மசால் வடை சாப்பிடும் பொழுது என்னுடைய பெரியப்பாவை நான் நினைவு கூறுகிறேன். அப்படி ஒரு அனுபவங்கள். இப்படிப்பட்ட பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை இந்த பக்கம் அம்மாவோட கூட தான் நான் வாழ்கிறேன். எங்கள் அம்மா வந்து கிறிஸ்தவர், பக்தி நிறைந்த 5வது தலைமுறை கிறிஸ்தவர். என்னுடைய தாய் 250 ஆண்டுகளுக்கு முன்பு வில்லியம் பர்க்கர் அப்படின்ற ஒரு ஸ்காட்லாந்து மிஷினரிஸ் திருவள்ளூர் பகுதியில் வந்து ஊழியம் செய்யும்போது இயேசு சாமி ஏற்றுக்கொண்டவர்கள். அதன் பிறகு கவுடி மிஷினரி, இப்படி இயேசு சாமி ஏற்றுக்கொண்டு மிக பாரம்பரிய 5வது தலைமுறை கிறிஸ்தவர் என்னுடைய தாய். என்னுடைய அப்பாவும் இந்து பின்னணியை சேர்ந்தவர். என்னுடைய தாய் திருமணம் செய்த 2வது அவரும் ஒரு இந்து. ஆனால் என் தாய் என்னை கிறிஸ்துவ பாரம்பரியத்திலேயே வளர்த்தார். அந்த பாரம்பரியம் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. கிறிஸ்துவ பாரம்பரியங்களில் என்னை வளர்த்தார். அந்த பாரம்பரியத்திலே நான் வளர்ந்தேன். ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகாமல் இருந்ததில்லை. உணவு இல்லை, பசி, அம்மா அப்பா இல்லை, ஆனால் ஆலயத்திற்கு போகாமல் நான் இருந்ததே கிடையாது. அந்த சின்ன வயசுலேயும் சபைக்கு போவேன், சண்டே கிளாஸில் உட்காருவேன். ஒழுங்காக சபைக்கு போகின்ற, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற அனுபவங்கள் உண்டு. கிறிஸ்மஸ் காலங்களில் எங்கள் ஊரில் சபையில் பஜனை எடுப்பாங்க. அந்த பஜனை எடுக்கும்போது முன்னாடி ஓடுவோம். அப்போது ராம்தல் பெட்ரமாஸ் தூக்கிட்டு தான் போனோம். ஏன் அது முன்னாடி ஓடி நான் தூக்கிட்டு போவேன்னா, இந்த பெட்ரமாஸ் தூக்கிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுண்டல் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக ஓடுவேன். பெட்ரமாஸ் தூக்கிட்டு ஓடுவேன், ராந்தல் தூக்கிட்டு ஓடுவேன். கொடுத்தாங்கன்னா அந்த சுண்டல், கருப்பு காப்பி கொடுப்பாங்க எல்லா வீட்லேயும் பஜனை எடுக்கிறப்போ. இப்போ அது நாகரிகமாக கேரல் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறோம். அது 25 நாள் எடுப்பாங்க. டெய்லி காலை இரவு அந்தந்த கிராமத்தில் பஜனை எடுப்பார்கள். அதில் பங்கு பெறுவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிறிய கால வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் வகுப்பு நான் படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு வந்துட்டேன். 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தலைமை ஆசிரியர், அது ஒரு CSI தென்னிந்திய திருச்சபை. அந்த காலத்தில்
தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஆசிரியர்கள் சபை உபதேசராக இருப்பார்கள். அதுதான் அன்றைக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கும், சபை இருக்கும், பள்ளி இருக்கும். பள்ளியில் ஆசிரியர்கள் வேலை செய்வார்கள், உபதேசராக அந்த கிராமத்தில் சபையை நடத்துவார்கள், அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ஆசிரியர், திருச்சபை உபதேசியார், இப்படி எல்லாமே சேர்ந்திருந்த காலம். அப்பொழுது அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுகின்றார். அந்த உபதேசியார் பேர் மாணிக்கராஜ். அந்த உபதேசியார் மிக அழகாக பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது என்ன வாழ்க்கை? நீ சிறிய பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். நீ சிறிய பிள்ளையாக இருந்தாலும் உன்னை நீ இப்பொழுது ஒப்பு கொடுத்து பிற்காலத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கம் என் இதயத்தை தொட்டுவிட்டது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஏசாமி ஏற்றுக்கிட்டேன். அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் வளர்ந்து வந்தால் உமக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். 5ஆம் வகுப்பு. அப்போது நாங்கள் அதுக்கெல்லாம் ஒதிக்காடுன்ற கிராமத்திலேருந்து பக்கத்தில் நாசரேத் கிராமத்தில் குடியேறிட்டோம். அது ஒரு 2 கிலோமீட்டர் நாசரேத் என்ற மெயின் ரோட்லேருந்து வயல்கள் நிறைந்த கழனி வழியாக நடந்து ஒதிக்காட்டுக்கு வர வேண்டிய காலகட்டம். நடந்து வருவோம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. அந்த 5th வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே பள்ளி உண்டு. அப்போ 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நாங்கள் வரும் பொழுது வழியில் நிறைய மரங்கள் இருக்கும், குறிப்பாக வேலிங்கத்தா மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரத்தடியில் எல்லோரும் விளையாடுவோம். ஒவ்வொரு பசங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு மரத்தடியை சரி பண்ணுவோம். அங்கே போயிட்டு விளையாடுவாங்க. போலீஸ் தடம் விளையாட்டு, மளிகை கடை வச்சுருக்கிறது, அப்பா அம்மா விளையாட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தடியை சுத்தம் பண்ணி அங்கே போய் விளையாடுவாங்க. நான் என்ன செய்வேன், நான் ஒரு மரத்தடியை க்ளீன் பண்ணிவிட்டு நான் சர்ச்சு பாஸ்டர் வாங்கன்ட்டு வீடு வீடாக எல்லோரையும் கூப்பிட்டு நான் சர்ச்சு நடத்துவேன். 5ஆம் படிக்கிறப்போ எல்லோரும் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க. நான் சர்ச்சு நடத்துகிற விளையாட்டு விளையாடுவேன். பாஸ்டர், நான் தான் பாஸ்டர்ன்ட்டு எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் யாரெல்லாம் என்னென்ன விளையாடினாங்களோ அவங்க அப்படியே போயிட்டாங்க. போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடின சில திருடனாகவே போயிட்டானுங்க, செத்து போயிட்டாங்க. எங்கள் ஊரில் இல்லை. நான் ஊழியக்காரனாக பாஸ்டாக விளையாடணும் பாருங்கள், நான் ஊழியக்காரனாகவே வந்து விட்டேன். 5ஆம் படிக்கிறப்போ நடந்த விளைவுகள். இப்படி காலங்கள் போகும் பொழுது 6ஆம் வகுப்பு நான் எங்களுடைய கிராமத்திலேருந்து திருவள்ளூர் பட்டணத்திற்கு 6ஆம் வகுப்பு நான் படிக்க வரணும். பஸ்ஸில் வரோம், நாங்கள் பட்டணத்திற்கு வருவோம். அப்பொழுது 5 புத்தகங்கள், அப்பொழுதெல்லாம் வேறு புத்தகங்கள் கிடையாது. தமிழ், வரலாறு, ஆங்கிலம், கணக்கு, புவியியல். இப்போ சோஷியல் சயின்ஸ், அப்போ புவியியல்னு ஒரு புத்தகம் இருக்கும். வெறும் 5 புத்தகங்கள். 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப இந்த 5 புத்தகங்களையும் நான் எடுத்துக்கொண்டு கூட 6வது புத்தகமாக புதிய ஏற்பாடு பைபிளையும் நான் கொண்டு போவேன். எப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிறப்போ கூட பைபிளும் கொண்டு போவேன். 6 புத்தகம் இருக்கும், கூட பைபிளும் கொண்டு போவேன். பைபிள் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு 6ஆம் வகுப்பு படிக்க போகிறப்போ பைபிள் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அப்போவே நான் கையில் பைபிள் எடுத்துகிட்டு போவேன், அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ நிறைய பாடல்கள், அப்போ சின்ன சின்ன பாட்டு, குட்டி குட்டி பாட்டுங்க எழுதுவேன். ஏசாமி குறித்து நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன் 6ஆம் படிக்கிறப்பவே. அதுக்குன்னு ஒரு தனி நோட்டு வச்சுக்கிட்டு எனக்கு தெரிந்த சின்ன சின்ன பாடல்கள், கவிதைகள் 6ஆம் படிக்கிறப்ப அந்த ஏசாமி கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு மிஷனரி பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்களை ஏற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படி பல்வேறு பாடல்கள். அதில் ஒரு பாடல் ரொம்ப இந்தியில் மொழிபெயர்ப்பு, பல்வேறு ஆட்கள் கேசட்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஒரு பாடல் கிரன்காம் ஸ்டெயின்ஸ் 1999 ஜனவரி மாதம் உயிரோடு கொளுத்தப்பட்ட பொழுது, அப்போ தான் நான் ஒரு மிஷனரி பணிதளத்தில் ஆந்திராவிலேருந்து வீட்டிற்கு வரேன். செய்தி பார்க்குறப்ப உயிரோடு கொளுத்திட்டாங்க. அன்றைக்கு நான் அழுதுகிட்டே ஒரு பாடல் எழுதினேன். இந்தியாவின் துன்பத்தை இயேசுவே கண்ணோக்கி பாருமே, இறங்கி வந்து இந்தியாவில் சமாதானத்தை தாருமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதில் ஒரு சரணம், ஜாதி வெறிகள் ஒளிந்து போகட்டும்,
மதவெறிகள் ஒளிந்து போகட்டும், அடிமைதனங்கள் ஒளிந்து போகட்டும், மனித நேயம் நிமிர்ந்து நிற்கட்டும். ஒரு சரணம். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நிறைய ஜாதி வெறிகள், மதவெறிகள் இருக்கிறது. அது போக வேண்டும் என்று அன்றைக்கி அந்த பாடலை ஏற்றினேன். மிகவும் சந்தோஷமான பாடல். அநேகர் இதை இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்தது. அப்படியே வளர்ந்து வரும்பொழுது டீனேஜ் பருவம். இந்த டீனேஜ் பருவமும் கிரிக்கெட் விளையாட்டுறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி போவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டோம். மாலை ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டேன். ஆலய வழிபாடுகளில் அந்த பக்தி நிறைந்த பாதை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுறது. அப்படி வாழ்க்கை முறை ஓடும் பொழுது என்னுடைய டீனேஜ் 13-14 வயது வரும் பொழுது வறுமையின் வலி என்னை மிகவும் தாக்கியது, ரொம்ப தாக்கியது. நான் வீட்டில் என்ன செய்யறது, ஸ்கூல் போகணும். எங்கள் அம்மா மறித்து அப்போல்லாம் 8 அணான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. 50 பைசை 8 அணான்னு வாங்க, 25 பைசை 4 அணான்னு சொல்லுவாங்க. 4 அணா 25 காசு, 8 அணா 50 பைசை. அப்போ நாங்கள் அந்த நாசரத்திலிருந்து திருவள்ளூருக்கு வர்றதுக்கு 4 அணா 25 காசு வேணும். 40 காசு டிக்கெட்டு. ஸ்கூல் பஸ்ஸுக்கு கன்செக்ஷன் கிடைக்காது. அப்போ என்னோடய தாயார் இன்னொரு திருமணம் செய்திருந்ததுனால எனக்கு ஒழித்து மறைச்சி தான் காசு கொடுப்பாங்க. அவர் என்னை ரொம்ப அடிப்பார், ரொம்ப அடி. எந்த கேட்டாலும் அடி தான். அடி வாங்குவேன், அடிச்சிருக்கிறாங்க, அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அழுவேன். அப்போ என்னுடைய 13 வயதில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய வேலிங்கத்த மரங்கள்லாம் இருக்கும். எங்கள் ஊரை சுற்றில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த வேலிங்கத்தான் காட்டில் போய்ட்டு அந்த மரத்தை வெட்டி அதை கொண்டு போய் விற்றுட்டு அதில் தான் வாழ்வாங்க. அப்போ எல்லாரும் அந்த தொழில் செய்யும்போது என்னுடைய 12வது வயதில் நானும் அதே தொழிலுக்கு நல்ல ஒரு கத்தி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போய் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் போயிட்டு வெறுகு வெட்டி ஒரு செமன் சொல்லுவாங்க, ஒரு 5-6 கொம்பு நீட்டாக இருக்கும், அதை கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஸ்கூல் போயிடுவேன். 8:30 மணிக்கெலாம் புறப்பட்டு ஸ்கூல் போயிடுவேன். ஸ்கூல்லேருந்து ஒரு 5-5:30 வருவேன். வந்துட்டு அந்த வெறுகை இவ்வளோ நீட்டாக வெட்டி அந்த வெறுகை பொளந்து சரான்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கட்டி வீட்டாண்ட வச்சுருவோம். அப்போ நிறைய பேர் வந்து கூட வாங்கிட்டு போவாங்க. ஒரு சமை அல்லது ஒரு கத்தை ₹2.50 அன்னைக்கு. அப்போ நான் தூக்கிட்டு வர்றது 2 கத்தை கட்டலாம், ₹5. 2 கத்தை கட்டி வச்சுருவேன். யாராவது வந்துட்டு ஒரு ₹5 கொடுத்து வாங்கிட்டாங்க. சிலர் வந்து இங்கே வாங்கிறதுனால ₹4 கேட்பாங்க, ₹3 கேட்பாங்க. ஓகே, எவ்வளோ வருதோ கொடுத்துருவேன். ஒரு ₹4 நான் கொடுத்துட்டேன்னா ₹2 என்னுடைய பஸ் பேருக்கு. ஸ்கூலில் போகிறப்ப ஏதாவது பிள்ளைங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்ருப்போம். அதை நான் வாங்கி திங்கிறதுக்காக வச்சுக்கிடுவேன். ₹2 எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். இதுதான் வாழ்க்கை. காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கெலாம் காட்டுக்கு போகணும், வெறுகு வெட்டணும், கொண்டு வந்து வச்சிடணும். ஸ்கூல் போகணும், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த வெறுகை வெட்டி கட்டி வச்சிடணும். இல்லை யார்கிட்டையாவது சைக்கிள் வாங்கிக்கிட்டு அந்த 2 சம வெறுகை கட்டிக்கிட்டு ஈக்காடு திருவள்ளூரில் வந்து விற்றுட்டு போகணும். அங்கேயே வந்து வாங்கிட்டாங்கன்னா லக்கி, யாரும் வரலன்னா கொண்டு போய் விற்றுட்டு வரணும். இதுதான் என்னுடைய டீனேஜ் பருவத்தினுடைய வாழ்வு. அந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வெறுகு வெட்டி விற்று இன்னும் கொஞ்சம் ₹10 சம்பாதிக்கிறப்போ ₹5 அம்மாக்கிட்ட ₹6 ₹7 கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ அப்போது ஒரு படி அரிசி ₹5 தான். ஒரு படி அரிசி ₹5. ஒரு படினா இன்றைக்கி ஏறக்குறைய 1.5 கிலோ ₹5 அரிசி. அந்த அரிசி வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருவேன். அந்த காலகட்டங்கள் என்னுடைய அம்மா, என்னுடைய 2வது தகப்பனார், இவங்களாம் என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அந்த வெறுகை வெட்டி காசு கொண்டு வந்து கொடுக்குறதுனால இவங்களாம் என்னை நேசிக்க ஆரம்பித்தார்கள். காலங்கள் ஓடியது. டீனேஜ் பருவம். அந்த டீனேஜ் பருவத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்? ஆலயத்துக்கு போயிடுவேன், சபைக்கு போயிடுவேன், மாலை எல்லாத்துக்கும் போவேன். ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றம். சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லா பசங்களும் போகிறாங்கன்ட்டு அவங்கள கூட வெறுகை விற்று கொஞ்சம் காசு இருக்கும்,
சினிமாவுக்கு போகிறது. எல்லோரும் போனால் நம்மளும் தானே போவோம். சபைக்கு போயாச்சு, பக்தியும் இருக்குது, ஆனால் எல்லோரும் சினிமாவுக்கு போகிறானுங்க. அப்போது அவங்கள கூட திருவள்ளுவரில் சினிமாவுக்கு போவோம். அதுதான் நான் செஞ்ச பெரிய பாவம் ஒன்று. என் டீனேஜர்லாம் சினிமாவுக்கு போனது தான். வேறு எதுவும் தப்பு செய்கிறதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னா, 5ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஏசாமி ஏற்றுக்கிட்டாச்சு. டீனேஜ், வறுமையின் வாழ்வியல், திடமான நம்பிக்கை, இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்போது சினிமாவுக்கு போயிட்டு வருவோம். அதுதான் ராத்திரியெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு எத்தப்பில் ஒரு பெரிய கல்லறை தோட்டம், சிஎஸ்ஐ, அந்த காலத்தில் மெத்தடிஸ்ட் மிஷினரிஸ் ஒர்க் பண்ண ஃபீல்டு எங்களுது. கல்லறை தோட்டம். அந்த இடத்துல பெரிய பெரிய கல்லறைங்க இருக்கும், மரிச்சவங்கள கல்லறை பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லறை மேலே போய் படுத்துக்குவோம். கல்லறை மேலே படுத்துக்கிட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். அது ரோடு வழியாக போகிறவங்களாம் பயப்படுவாங்க, கல்லறையில் யாரோ பேசிக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு. எங்களுக்கு கல்லறைன்னா பயமே இருக்காது, ஏன்னா வீட்டுக்கு ஏற்றப்பில் கல்லறை, வாழ்வியல் கல்லறையில் தான். நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தர் 4-5 ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தர் ஒரு கல்லறையில் போய் படுத்துக்கும். அதுவும் நிலா வெளிச்சம் வந்துட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். அந்த முழு நிலம் வந்துச்சுன்னா எல்லோரும் ஒரு கல்லறையில் போய் படுத்துக்கும். கல்லறையில் படுத்துக்கிட்டு தான் கதை பேசுவோம். இதுதான் வாழ்க்கை. அடுத்தது கல்லறையில் பேசிக்கிட்டே பக்கத்தில் எங்கேயாவது வேர்க்கடலை தான் போய் பிடிங்கிட்டு வந்துடுவோம். யாருதுன்னாலாம் தெரியாது, பிடிங்கிட்டு வந்துடுவோம். அந்த வேர்க்கல்லையை நாங்கள் ராத்திரியெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்குவோம். சில நாள் இளநீர் வெட்டி தூக்கிட்டு வந்துடுவோம், யாருதுன்னாலாம் தெரியாது. பனங்காய் இருக்கும், வெட்டி தூக்கிட்டு வந்துடுவோம். இது ஒரு டீனேஜ் பருவத்தினுடைய தவறுகள். இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய 17ஆவது வயதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய சர்ச், அது ஒரு சிஎஸ்ஐ சர்ச். எங்கள் பாஸ்டர் சிஎஸ்ஐ ஐயர் அருள் திரு டேனியல் செல்லதுரை, அவர் இப்போ மாதாவரத்தில் இருக்கிறார், ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறார். சங்கீதம் 91:14 வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுறார். வயசு 17. அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என் மைண்டில் பட்டது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அதுதான் என் மைண்டில். அவர் அதை சொல்ல சொல்ல நான் அப்படியே அந்த பிரச்சனத்தை கேட்குறேன், கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுறேன். சுவாமி, என்ன உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்களா? குழந்தைய பிறக்கும் போது அப்பாவை பிரிஞ்சிட்டேன், அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நான் கொடூரமான வாழ்க்கை, ஏழ்மை, பசி, இப்படி என்ன நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்களா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆலயத்தில் ஐயர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, கேள்வி. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். சாமி, எங்கள் வீட்டில் கதவு இல்லை. அப்போ எங்களது ஒரு ஓலை வீடு. அந்த ஓலை வீட்டில் கதவுக்கு பதில் கோணி கட்டி அந்த கோணி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னா முதல்ல எங்களுக்கு ஒரு கதவு போடுங்க, கதவு போகிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு கதவே இல்லை, வீட்டுக்கு ஓலை கோணி தொங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி சாமி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியும்? அப்படின்னா எனக்கு முதல்ல கதவு போட்டு கொடு, எங்கள் வீட்டில் ஒரு கதவு வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஐயர் ஜெபம் பண்ணிவிட்டு ஆலயத்தை திருவிருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஐயர் போயிட்டார். நான் அதை சொல்லி திரும்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேனில்லை, எனக்கு ஒரு கதவு வேணும். அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக கொஞ்சம் நான் சேமித்த காசு கொஞ்சம் எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன். எங்கள் அம்மா எதையோ கழனி வேலைக்கு போய்ட்டு நெல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ போட்டு திடீர்னு வீட்டில் ஒரு கதவு போட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஷாக். அப்போது ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான்றார். எத்தனை அருமை அது! சாமி, கதவு போட்டு விட்டீர், அப்போ நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். மனசு ரொம்ப சந்தோஷமாயிற்று. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர்னு சொன்ன உடனே கடவுளுக்குள்ளே வாழணும், வைராக்கியமாக அப்படின்ற தீர்மானம். அப்போது அது 1983-84 என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய டீனேஜ் பருவம், 17 வயது அது முடியுது. என்னுடைய அம்மா அவர் திருமணம் செய்திருக்கிற கணவரோட என்னை மூலக்கடையில் கொண்டு போயிட்டு ஒரு சைக்கிள் கடையில் வேலைக்கு விடுறாங்க. அந்த சைக்கிள் கடையில் என்னை வேலைக்கு விட்டுறாங்க. அப்போ எனக்கு மாத சம்பளம் 25 ரூபா, ஒரு மாதத்துக்கு சம்பளம் 25 ரூபா. டெய்லி 25 பைசா பேட்டா. 25 பேட்டான்னா
4 நாள் 25 பைசே டெய்லி 4 நாள் பேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே 25 ரூபா நான் மாதத்துக்கு வேலை செய்யணும் விட்டுட்டு 250 ரூபா அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ 250 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்துட்டான். இந்த 250 ரூபாயை மாதம் மாதம் நான் கழிக்கணும். எத்தனை மாதம்? 10 மாதம் 250 ரூபா வாங்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் அந்த இடத்துல நான் வேலை செய்யணும். 1 வருஷம் வேலை செய்கிறேன். கடினமான வேலை. டெய்லி 25 காசு பேட்டா கொடுப்பாங்க. அந்த 25 காசை நான் சேமித்து அதில் தான் குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கணும், துணி துவைக்க சோப்பு வாங்கிக்கணும், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணும். அந்த 25 காசில் தான், வேறு எதுவும் காசு கிடையாது. டெய்லி கொடுக்குற பேட்டா 25 காசு, அதை நான் பத்திரமா வச்சுக்கணும், சேமிக்கணும். 4 நாளைக்கு ஒரு தடவை 1 ரூபா வந்துச்சுன்னா சோப்பு வாங்கி வச்சுக்கணும், 1 ரூபா வந்துச்சுன்னா துணி சோப்பு வாங்கிக்கிடணும். அப்படி தான் அந்த 1 ரூபாய் சேர்த்து ஒரு பொருளாக என்னுடைய வாழ்க்கை போயிட்டு அங்கேயே நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். சைக்கிள் கடை வேலை, நல்ல சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் வியாசார்பாடி சர்மா நகர், அங்கே கொண்டு போய் விடுறாங்க. அங்கே அந்த மாவு மில், மிளகா சீக்கா அரைக்கிறது, அந்த மாவு மில்லை பார்த்துக்கிடுறேன். அப்போ அங்கே அப்படியே இருந்து அதை கற்றுக்கிடுறேன். அங்கே அந்த மிளகா சீக்காலாம் அரைக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, அங்கே மிளகா சீக்கா அரைச்சோன்னே அந்த மிளகா அரைக்கிற மிஷினில் ஒரு டூம் மாதிரி இருக்கும், அந்த மிளகா அரைக்கிறது பார்த்துருப்பீங்க. அதை நாங்கள் டெய்லி சாயந்தரத்தில் கட்டி அதில் மிளகாத்தூள் இருக்கும், அந்த மிளகாத்தூளெல்லாம் சுரண்டி போட்டுக்கிட்டு அங்கே இருக்க கோதுமை மாவு எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி, காவி பவுடர் சிகப்பு கலரில் பவுடரை வாங்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை மிலிட்ரி ஹோட்டலுக்கு கொடுத்துருவோம். ஹோட்டலுக்கு கொடுத்துட்டா அவன் அது ஹோட்டல் குழம்புக்கு அதை சமைப்பாங்க. அப்போ அவன் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. 10 ரூபா 15 ரூபா காசு கிடைக்கும். 10 ரூபா 15 ரூபான்றது இன்றைக்கி ஒரு 200 ரூபா 300 ரூபா மாதிரி பெரிய காசு டெய்லி. அப்போ அந்த காசு சேமித்த உடனே கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டு சேர்த்துக்கிட்டு, சில நேரத்தில் காசு கையில் வச்சிடக்கூடாது. வர வழியிலே ஒரு ஒரு அனுபவம், 5 ரூபா என் கையில் மீந்துடுச்சு. வீட்டுக்கு எடுத்துன்னு வர முடியாது, எடுத்துன்னு வந்தால் கடையிலேருந்து திருடிட்டானுவாங்க. அதனால் ஒரு 1.5 ரூபா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஒரு 1 ரூபா 50 காசு ஸ்கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு மீதி ஒரு 2 ரூபா 1.25 ரூபா மீந்துச்சு. அந்த காசை எடுத்து ரோட்டில் இறச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா கையில் காசு வச்சிடக்கூடாது, காசு வச்சா கடையில் திருடிட்டானுவாங்க. ஆனால் நாங்கள் மிளகாத்தூளில் தான் எடுத்து விற்று காசு எடுக்கிறோம். அப்படி வாழ்க்கை ஓடும். அப்போது நான் அந்த வேலை செய்கிறவங்க, அந்த முதலாளி வீடு, முதலாளின்னா எங்கள் அப்பாவுக்கு சொந்தம், எனக்கு மாமா முறை வேணும், அக்கா வீட்டுக்கார் சொந்தம் தான். அங்கே நான் வேலை செய்கிறேன். நைட்டில் 11 மணிக்கு ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. வந்து மகன் கையை காலை கழுவிட்டு 11:30 12 மணிக்கு சாப்பிடணும். சில்லுன்னு இருக்கும் அந்த பனிக்காலம், மழை காலம்லாம். 12 மணிக்கு வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. வெளியில் இங்கே போர்ட்டிகோ, ஒரு ஹால், அவங்க பெட்ரூம் உள்ள, அவங்க எல்லாம் பெட்ரூமில் உள்ளே படுத்துருவாங்க. நான் மட்டும் அந்த ஹாலில் படுக்கணும். வந்து அந்த 12 மணிக்கு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்க போவேன். ஒரு ஃபேன் இருக்கும் அங்கே, ஆனால் ஃபேன் போட மாட்டாங்க. ஃபேன் போடக்கூடாது, கரண்ட்டு பில் ஆயிரும். அவங்க எல்லாம் ஃபேன் போட்டு தூங்குவாங்க. ஆனால் எனக்கு ஃபேன் கூட போக மாட்டாங்க. மே மாதத்தில் புழுக்கம், வெயில் அப்படியே புழுக்கமாக இருக்கும். ஆனால் ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் கூட போட மாட்டாங்க, போடக்கூடாது. அப்படியே தூங்குவோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சாமி அவங்கெல்லாம் உள்ள ஃபேன், இன்றைக்கி நம்ம ஃபேனுன்றோம், அன்றைக்கி எந்த வீட்லேயும் கிராமங்களில் ஃபேன்லாம் கிடையாது, விசிறி வச்சுருந்தா விசிறுவாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஃபேன் இருக்குனாலே அவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு அர்த்தம். ஃபேன் இருந்தால் வசதியானவங்க. 82 83 எல்லாம் ஒரு வீட்டில் ஃபேன் இருக்குன்னா வசதியானவங்க வீட்டில் தான் ஃபேன் இருக்கும். இன்றைக்கி வசதியான வீட்டில் எப்படி ஏசி இருக்கோ, அன்றைக்கி ஃபேன் இருக்கிற வீடு வசதியான வீடு. அப்போ நான் அழுவுற ஆண்டுகிட்ட அந்த கடவுளுடைய வைராக்கியம் மட்டும் இருக்குது. என்ன சாமி அவங்களாம் ஃபேன்லாம் போட்டு தூங்குறாங்க, ஒரு ஃபேன் இருக்குது அது கூட போட மாட்டேன்றாங்க, புழுக்கமாக இருக்குதுன்ட்டு அழுதுகிட்டே தூங்கிடுவேன். காலைல திரும்ப 5 மணிக்கெலாம் எழுப்பிடுவாங்க. குளித்து புறப்பட்டு 6 7 மணிக்கெல்லாம் போயிட்டு சைக்கிள் கடை திறக்கணும். 9 மணிக்கு வந்தாங்கன்னா போயிட்டு மாவு மில் திறக்கணும். இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அன்றைக்கி ஃபேன் கூட போட முடியாது. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி 24 மணி நேரம் என்னோடய ரூமில் ஏசி தான் ஓடிட்டுருக்கு. பெட்ரூம் ஏசி போட்டு தூங்குகிறோம். கடவுள் எங்கேருந்து எப்படி தூக்கி வைக்கிறார் பாருங்கள். அப்போது நான் அந்த பைபிளை சுமந்துட்டு இருப்பேன். எப்போவுமே பைபிள் இருக்கும் கையில். இன்றைக்கி சாட்சி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், சின்ன வயசில்
நான் பைபிளை சுமந்தேன். இப்போ அந்த பைபிள் என்ன சுமந்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சின்ன வயசில் என்னுடைய குழந்தை பருவம், என்னுடைய டீனேஜ், என்னுடைய வாலிப பருவம், நான் பைபிளை சுமந்தேன். பைபிள் இப்போ என்ன சுமக்குது. நீங்களும் பைபிளை சுமந்துட்டுருங்க. அந்த பைபிள் நிச்சயமாக உங்களை சுமக்கும் ஒரு நாள். அந்த வசனம் உயிர்ப்பிக்கும். வசனம் உயிர் உள்ளது, அதை மறந்துடாதீங்க. வசனத்தை விட்டுட்டு கடவுளை இழந்து நீங்கள் பெறுகிற வெற்றி அத்தனையும் ஒரு மாயை. நீங்கள் கடவுளோடு இருந்து வாழும் பொழுது வசதிகள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆளுகை உங்களோட கூட இருக்கும். அதை தான் நான் அனுபவித்தேன். அப்போது அந்த டீனேஜ் பருவம் வாழ்க்கை ஓடுது. 12 மணிக்கு வருவேன், ரொம்ப கஷ்டம். அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரன்ட்டு. அப்போ அங்கே எங்கள் மாமா பொண்ணு வருது, தனலட்சுமி. நான் வேலை செய்கிறேன்னா அந்த ஓனர் பொண்ணு. நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்னுவேன். அவள் பின்னாடி நின்றுக்கிட்டு தோத்துட்டோம் ஆள் இல்லையா, இவன் தோத்துட்டான், ஆள் இல்லைன்ட்டு பின்னாடி நின்று சொல்லுவாள். நான் இங்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்னுவேன். அவள் தோத்துட்டான் ஆள் இல்லையான்னு ஜெபிக்கூட முடியாது. அவ்வளோ நையாண்டி நக்கல். அவங்க இந்து ஃபேமிலி, முதலாளி பொண்ணு, சொந்தக்காரன் இருந்தாலும் நாங்கள் வேலை செய்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. திட்டுவேன், முறைப்பேன். ஒரு நாள் ரொம்ப அத்துமீறிட்டப்போ எனக்கு கோபம் வந்துட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், வேலை செய்ய முடியாது போயான்னு சொல்லிவிட்டு முதலாளிகிட்ட போய்ட்டு மாமாக்கிட்ட போய்ட்டு நான் வெளில போகிறேன், எனக்கு இது மாதிரிலாம் நையாண்டி பண்ணிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏசாமி பற்றி கிண்டல் பண்ணால் பிடிக்காதுன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டோன்னு அவர் கூப்பிட்டு அவங்க பொண்ணு தனலட்சுமியை திட்டார், அடிச்சிட்டார். இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னுட்டு. ஓகே, நான் வேலையை முடிச்சுட்டு என்னுடைய துணிகளை துவைச்சி, அப்போ லுங்கி ஒரு 2 ஃபேண்ட் இருக்கும், சட்டை, பனியன், சார்ட்ஸ், இதுதான். அப்போது சார்ட்ஸ்னால் ட்ரவுசர், ஆஃப் ட்ரவுசர், அதெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி நான் படுக்கிற அந்த ஹால்லையே ஒரு ஸ்லாப் இருக்குது, அங்கே வச்சுருவேன். நான் அங்கே வச்சுட்டு கடைக்கு போயிடுவேன். இந்த பொண்ணு சொன்னல தனலட்சுமி, ஓனர் பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணும், நான் துணி வச்சுக்கிற இடத்துல அவள் செருப்பு கட்டி எடுத்து வந்து வைப்பாள். எப்படி இருக்கும் பாருங்கள். நான் துணியை கஷ்டப்பட்டு துவைச்சி அயன் பண்ணி கொண்டு துணி வைப்பேன். நான் துணி வைக்கிற இடத்துல அவள் செருப்பை வைப்பாள். என் துணி ஒரு பக்கம் இருக்கும், அவள் செருப்பு ஒரு பக்கம் இருக்கும். எனக்கு அது ஒரு பெரிய இரிட்டேட்டாக இருக்குது. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. துட்டு வாங்கி போயிட்டாங்க வீட்டில், எங்கள் அம்மா வேலை செஞ்சாகணும். தனியாக போயிட்டு மாடியில், அது ஒரு 2 மாடி, 3வது மாடி மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு பல இரவுகள் அழுதுருக்கிறேன். அழுவேன், திரும்ப வருவேன், செருப்பு தூக்கி விசிறடிப்பேன். நான் திரும்ப தூக்கிட்டு வந்து வைப்பான், செருப்பு தூக்கி விசிறடிப்பேன், திரும்ப தூக்கிட்டு வந்து வைப்பான். ஏன்னா அவங்க வீடு, நாங்கள் அவள் பாருங்களா, நான் ஒரு வேலைக்காரன். ஒரு நாள் என்ன பண்ணுவாலாம், இவ யாரை பார்க்காதப்போ எனக்கு அங்கே தான் சாப்பாடு முடிவு வச்சுருப்பாங்க, அந்த சாப்பாட்டில் எச்ச துப்பி வச்சுருவான். எனக்கு தெரியாது இது. நான் அதை சாப்பிட்டு தூங்குவேன். ஒரு நாள் கரெக்டாக எச்ச துப்புறப்போ அவங்க அண்ணி பார்த்துட்டாங்க, அதை மூடிட்டான். என்ன தான் பண்ணுறான், எச்ச துப்பிட்டு வச்சுட்டு போயிட்டான். நான் வர வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறான்ட்டு நான் நேரம் பசி, 11 மணி ஆகுது இல்லையா, 12 மணி நைட்டு, மிட் நைட் கை காலை முகத்தை கழிட்டு உடனே உட்காந்து பசி சாப்பிட்றேன். அப்போ அவங்க என்னை கூப்பிட்டுப்பா சாப்பிடாத, ஏன்க்கா, அவங்க பேர் மேரி அக்கா, ஹிண்டு தான், சாப்பிடாதப்பா, என்னக்கா, இது மாதிரி அவள் அதில் எச்ச துப்பி வைக்கிறா பொழுது டெய்லி, இன்றைக்கி அவள் எச்ச துப்புற பார்த்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, எடுத்து போயிட்டு உடனே சாப்பாடை வெளில கொட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தாங்களா, ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு சரியாக நினைவில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அங்கே இருக்க முடியல. வயது 19, இந்த 2 வருஷத்தில் நடந்தது, 17லேருந்து 19. உடனே அங்கேருந்து காலி பண்ணுறேன், இங்கே கிளம்புறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் அவங்களுடைய காசும் கழிஞ்சிருச்சு. நான் அப்போ எவ்வளோ தடுத்து நிறுத்துறாங்க, முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊருக்கு திருவள்ளூர் வந்துடுறேன். மூலக்கடையிலேருந்து வியாசார்பாடி அந்த ஏரியாவிலேருந்து திருவள்ளூர் எங்கள் ஊருக்கு வரேன். எங்கள் ஊரில் உட்கார்றேன். அப்போது திரும்பவும் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். 5வது படிக்கிறப்ப நீ எனக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொன்னேன், 17 வயசில் இந்த வசனத்தின் மூலிமா பேசினேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார். அப்போது அந்த பகுதியில் ஒரு மீட்டிங் நடக்குது, நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட், ஒரு மிஷினரி இயக்கத்தினுடைய கூட்டம் எங்கள் ஈக்காடு சிஎஸ்ஐ சர்ச்சில். அப்போ அங்கே போகிறேன்.
அங்கே போன உடனே அவங்கள கூட நெருக்கம். அப்போ தான் அந்த மிஷினரி தரிசனம் வருது. பகுதி நேரமாக அந்த ஊழியத்தை செய்யணும். பகுதி நேரமாக தான் ஊழியம், அவங்க ஜபக்குழு நடத்துறது அப்படி போயிட்டுருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு வருமானம் வேணும், என்ன செய்ய முடியும்? அப்போ நாங்கள் சைக்கிள் வேலை கற்றுக்கிட்டு வந்தேன். அந்த தொழிலையே நான் செய்யணும்னு சொல்லிட்டு திட்டமிடுறேன். எந்த தொழிலை நான் அங்கே கற்றுக்கிட்டனோ அந்த தொழில். ஒதிகாட் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய மரத்தடி, அந்த மரத்தடியில் ஒரு கோணியை போட்டுட்டு 2 பழைய சைக்கிள், அந்த பழைய சைக்கிள் வாங்கி வாடகைக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு, அதுதான் என்னுடைய முதல் தொழில் வியாபாரம். அப்போது ஒரு சைக்கிள் காற்றடித்தா 10 பைசா கொடுப்பாங்க, ஒரு பஞ்சர் ஓட்டினா 50 பைசா கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வாடகை சைக்கிள், பஞ்சர் ஓட்டுறது, ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் 8 ரூபா கிடைக்கும், 6 ரூபா, 7 ரூபா, அதிகபட்சன்றது 15 ரூபா. இந்த 15 ரூபான்றது அன்றைக்கி ஒரு 400 ரூபா 500 ரூபா மாதிரி பொருளாதார நிலை அன்றைக்கு. அதில் அப்படியே இருக்கிறேன். அந்த இன்னொரு சைக்கிள், 3 சைக்கிள் வாங்கிட்டேன், பழைய சைக்கிள். தீவிரமாக இருக்கிறேன். 1 வருஷம் ஓடிட்டு ரெண்டு என்னுடைய 19வது வயதினுடைய கடைசி 20 வயசு தொட போகிறேன். அப்போது இந்த மிஷனரி ஊழியத்தில் பல அனுபவங்கள், பல அண்ணமார் உறவுகள். அதில் ஜான் கிருபாகரன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் மூலிமா திருவள்ளூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மேனேஜர் எனக்கு பழக்கமாகறாரு. அவர் சொல்லிவிடுறாரு. நேராக மேனேஜர்கிட்ட போகிறேன், வாலிப வயசு. நேராக அவர்கிட்ட போகிறேன். இது மாதிரி என்ன ஆரம்பித்தார், என்ன வேணும்? எனக்கு லோன் வேணும். என்ன பண்ண போகிறேன்? சைக்கிள் கடை வைக்க போகிறேன். உடனே ஒரு வாரத்தில் எனக்கு லோன் கொடுக்குறார். 6500 ரூபா லோன் சேங்ஷன் பண்ணுறாரு. உடனே சென்னைக்கு போகிறேன். இந்த 6500 ரூபாயில் 5 புது சைக்கிள், எர்க்லஸ் சைக்கிள், புது சைக்கிள் 5 சைக்கிள் வாங்கிட்டு வந்து நிறுத்துகிறேன். ஒரு கொட்டா போடுறேன். அது எனக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய தொழிலதிபர் மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா 5 புது சைக்கிள் நிற்குது கடையில், பழைய சைக்கிள் ஒரு 3, 8 சைக்கிள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் கிடையாது. இந்த வெறுகு வெட்டி விற்கிறப்ப யாருக்காவது கடன் தான் சைக்கிள் வாங்கணும். கடன் சைக்கிள் வாங்கி போய் அந்த வெறுகை விற்றுட்டு வருவேன். இப்போ 3 பழைய சைக்கிள், 5 புது சைக்கிள் நிற்குது. ஒரு சின்ன டேபிள் சேரு, 8 சைக்கிள். பெரிய தொழிலதிபர் ஆகிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம் பயங்கரமாயிடுச்சு. அப்போ வருமானம், அப்போ ஒரு உண்டியல் எடுத்து வச்சுருவேன். அந்த உண்டியலில் அன்றைக்கி தசம பாகத்தில் கடையில் எவ்வளோ வருதோ அந்த தசம பாகத்தை அந்த உண்டியலில் போட்டுருவேன். அப்போ அந்த உண்டியிலேருந்து எடுத்து கொஞ்சம் எங்களுடைய சிஎஸ்ஐ திருச்சபைக்கும், கொஞ்சம் மத்திய பிரதேசத்தில் ஊழியம் செய்கிற மிஷினரிக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். கொஞ்சம் சபைக்கு, கொஞ்சம் மிஷினரி ஊழியத்துக்கு. தினந்தோறும் என்னுடைய தசமபாகத்தை அன்றைக்கி நான் எடுத்து வச்சுருவேன். தசமபாகம் கடவுளுக்காக கொடுத்து ஆசீர்வதிப்பார். தசமபாகம் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசிகிட்டு இருந்தார். என்னப்பா உன்னை இவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறேன், 10% தான் கொடுப்பியா? தசமபாகன்றது பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம். பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம். புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் என்ன? அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, மன விருப்பத்தின்படி கொடுக்க கடவன். அப்போது ஆண்டவர் என்னோட பேசினார் 10%. அப்போ நான் குளிச்சுட்டே, சாமி இனிமேல் நான் 12% தரேன் சாமி, 10 என்ன சாமின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார். என்னப்பா 12% தருவியா? உன்னை இவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறேன்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒருத்தனை பண்ணுறேன், சாமி நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், எனக்கு கிடைக்கிற காணிக்கை, என்னுடைய சம்பளத்தில் எனக்கு கிடைக்க காசில் நான் 15% தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு 15% நான் ஆண்டவரோட பொருத்தனை பண்ணிட்டேன். நான் பொருத்தனை பண்ணின பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பாக்கெட்டில் ஒரு 200 ரூபா 300 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபா தான் இருக்கும் பாக்கெட்டில். எப்பொழுது நான் 15% தசமபாகத்தை எடுத்து ஊழியத்திற்கு வைக்க ஆரம்பித்தேனோ அதன் பிறகு எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்பது இஸ்ரவேல் நாட்டில், என் பரிசிலிருந்து காசு குறையவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ அது கொரோனா காலம். ஒரு சாட்சி சொல்லிவிட்டு நான் அந்த பகுதிக்கு போகிறேன். நான் அந்த தீர்மானம் 15% கொடுக்குறேன்னு சொன்னது கொரோனா காலம். அப்போ ஆண்டுகிட்ட தசமபாகத்தை கொடுத்துட்டு, சமய கொரோனா காலத்தில் நான் சும்மா தானே உட்காந்துட்ருக்கிறேன், வேலை இல்லையே. ஆதியாகமம் 26:1
ஆபிரகாமின் காலத்தில் இல்லாமல் வேறொரு பஞ்சம் உண்டானதுன்ட்டு ஒரு வசனம் இருக்கும். 12வது வசனத்தில், அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அது 100 மடங்கானது, அந்த பட்டணத்தில் அவன் பெரியவனானான், வர வர விருத்தி அடைந்தான் என்று 12-13 வசனங்கள் சொல்லும். அப்போ பாருங்கள், அந்த வசனத்தை உரிமை பாராட்டி 15% தசம்பாகம் கொடுத்தேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டோட சமத்தில். அப்போது இந்த சர்ச், இந்த மிஷனரி சாப்பல், இந்த இடம் இங்கே உட்காந்துட்டு இந்த மிஷனரி சாப்பல் ஒரு ஷீட் போட்டிருந்தது. ஒரு சாதாரண சவர், பூசு வேலைலாம் இல்லை வெளியில். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆல்டரில் ஜெபிச்சுட்டு உடனடியாக அந்த சர்ச்சை இடித்து தள்ளிட்டேன். ஆண்டவரே, பஞ்ச காலத்தில் அவர் விதவித 90 மடங்குன்னா எனக்கு இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டித்தாங்க, இந்த சபையை நீங்கள் கட்டி கொடுங்க. பஞ்ச காலம், கொரோனா காலம், வருமானம் இல்லை, அப்போ தான் விசுவாசம். அந்த பஞ்ச காலத்தில் தேவன் இந்த மிஷனரி சாப்பலை எனக்கு கட்டி கொடுத்தார். ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த மிஷனரி சாப்பலை கட்டி முடித்தோம். அந்த கொரோனா முடிந்து தூங்கும்போது தலெல்லாம் போட்டுட்டோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாவற்றையும் வைத்து கொண்டு செய்வதல்ல ஊழியம், ஒன்றுமே இல்லாததிலிருந்து துவங்க வேண்டும். கடவுள் தேவைகளை சந்திப்பார். நான் அல்ல, என்னால் அல்ல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செய்கிறதல்ல ஊழியம். வாய்ப்பே இருக்கக்கூடாது, பணத்துக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. ஆனால் நம்பிக்கையில் நான் என் ஊழியத்தை துவக்கணும். அப்பொழுது கடவுள் அந்த தேவைகளை சந்திப்பார். அதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்பொழுது இப்படி தான் அற்புதம் நடந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டீனேஜ் முடிஞ்சு போச்சு. 20வது வயது, 20வது வயதுக்கு வந்தாச்சு. சைக்கிள் கடை, கொஞ்சம் காசு தடுமாற்றம். உடனே ஒரு மல்லிகை கடை வைக்கிறேன், மளிகை கடை. உடனே மல்லிகை கடை வச்ச உடனே துணிங்கள்லாம் எடுத்துன்னு வந்து கடன் போட்டு வார கலெக்ட் பண்ணுறேன். அப்புறம் சின்ன டீ கடை வைக்கிறேன். கொஞ்சம் காசு, 10 ரூபாய் 20 ரூபா பார்த்தோம், 100 ரூபா பார்க்க ஆக்கிறேன், 1000 ரூபா பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 1000 ரூபானெல்லாம் லட்சங்கள் மாதிரி காசு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ திருவள்ளூரில் உடனே ஒரு பெரிய கடை, 1.5 lakhs, இன்றைக்கி 1 கோடி ரூபா மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்று வைக்கிறதுக்கு கடை எடுத்துட்டேன், வாடகை கொடுத்தேன், எல்லாம் முடிஞ்சிட்டு. கடை எடுத்துட்டேன், பெரிய கடை, 1.5 லட்ச ரூபா அன்றைக்கின்றது டெய்லி வியாபாரம் நடக்கும். ஒரு பெரிய தொழிலதிபர்ன்ற மனப்பாய்க்கு வந்தாச்சு. 1992, 20வது வயது. ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கடை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2 கடையாகி போச்சு, 3 கடையாகி போச்சு. இப்போ 4வது ஒரு பெரிய கடை, அதுவும் திருவள்ளூரில் பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை அப்படின்ட்டு 1992 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிவிட்டு, டெய்லி எங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த மரத்தில் உட்காந்து நான் டெய்லி என் பைபிள் ரீடிங் அங்கே தான் நான் காலையில் உட்காந்து ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, தம்பி நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு கேட்குறாரு. வசனம் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ நான் சொல்கிறேன், சாமி என்னால் ஊழியத்துக்கு வர முடியாது, நான் இப்போ தான் 10 ரூபா பார்க்குறேன், தொழிலதிபர் ஆகணும், வசதி சம்பாதிக்கணும், வறுமையிலேருந்து வந்திருக்கேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் முடியாது, போயிட்டேன். மறுநாள் ஒரு இன்டர்வியூ வருது. பூண்டியில் பிடபிள்யூன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து ஒரு ஆர்டர் வருது, வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி, கவர்மெண்ட் வேலை. ஒரு பக்கம் வியாபாரத்தில் முன்னேறேன், இன்னொரு பக்கம் அரசாங்க வேலை கிடைக்குது, இன்னொரு பக்கம் ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ஒரே நேரம். ஓகே, முடியாது. மறுநாள் 15ஆம் தேதி ஜெபம் பண்ணுறேன். இபி கார்டு, மஸ்தூர்னு சொல்லுவாங்க இன்றைக்கி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இபி கரண்ட் ஆஃபீஸில். அங்கேருந்து அதில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கி எங்கள் ஊரில் எல்லோரும் இபியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இபியில் ஒர்க் பண்ணுறது எங்கள் கிராமம் உதிக்காடு. அங்கேருந்து ஒரு வேலை. இன்றைக்கி அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. என்னோடய செட் எனக்கு வேலை கிடைக்குது. அப்போது நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன், அரசாங்க வேலைக்கு போக மாட்டேன், நான் வந்து என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன் சாமி. அந்த கார்டும் வச்சுக்கிட்டேன். முந்தின நாள் வந்த மெட்ரோ வாட்டர்
அப்பாயின்மெண்ட் கார்டு அதையும் வச்சுக்கிட்டேன், 2 கார்டையும் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். பிஸ்னஸ் ஒரு பக்கம் யோசிக்கிறேன். அப்போ 15ஆம் தேதி சொல்கிறேன், சுவாமி நான் ஊழியத்துக்கு வரல, ஆனால் ஒரு மிஷினரியை மத்திய பிரதேசத்துக்கு நான் தாங்குகிறேன், 1500 மாதம் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்குகிறேன், என்னால் ஊழியத்துக்கு வர முடியாதுன்ட்டு போயிட்டேன். மறுநாள் 1992 ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதே போல் காலையில் உட்கார்றேன், பைபிள் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார், நீ பணம் கொடுத்து யாரையும் தாங்காத, நான் உன்னை தாங்குகிற இன்னொருத்தர் பணம் கொடுத்து, உன் பணம் வேணாம் நீ வேணும். மிக தெளிவாக ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறார். முழங்கால் படித்தேன். அன்னைக்கு ஆண்டவரத்தில் சரணாகதியான அந்த 2 வேலை இருந்து வச்சுருந்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் கார்டு, இன்னொரு யூனியன்லேருந்து அதில் சேர சொல்லி 2 கிழிச்சி தூரமாக போட்டேன். முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு பெரிய கடை எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே போய் அட்வான்ஸை ரிட்டர்ன் கேட்குறேன். என்ன சார் இவ்வளோலாம் பண்ணிட்டு கடையை கால் பண்ணி, என்ன விஷயம்? இல்லைங்க, இதை விட பெரிய வேலை கிடச்சிருச்சு எனக்கு, இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட், அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு நான் என் வாழ்க்கையை 3 நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு 32 ஆண்டுகள் முழு நேர பணியில் கடவுள் வழி நடத்துகிறார். ஓகே, அடுத்தது அந்த 20 வயது வந்துட்டு 23 வயதுக்குள்ளே நடக்கிற அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியத்துக்கு வந்துட்டேன். கடை இருக்குது, எங்கள் அம்மா கடை பார்த்துக்கிறாங்க, அப்பா கடையை பார்த்துக்கிறார், தம்பி கடையை பார்த்துக்கிறாங்க. அந்த பெரிய கடை மட்டும் காலி பண்ணிட்டேன். மளிகை கடை இருக்குது, சைக்கிள் கடை இருக்குது, ஒரு வருமானம் வந்துருக்கிறது. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஒரு ஆல்நைட் பயிருக்கு ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போகிறேன். அங்கே ஒரு பாஸ்டருடைய குடும்பம் எனக்கு உறவு பழக்கமாகுது. அவங்க வந்து ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், நகைலாம் போடலை, ஒயிட் அண்ட் ஒயிட். அப்போ அவங்களோட கூட ஒரு உறவு. அப்போ அந்த வீட்டுக்கு நான் போக வர பழகிறேன், அவங்களும் பழகிறாங்க. அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பையன் இருக்கான். பாஸ்டர் அம்மா யாருமே நகை போடலை. பாஸ்டர் அம்மா அடிக்கடிக்கு என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவாங்க, சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்கில் அழகு தோழர் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன். அடிக்கடிக்கு அந்த அம்மா அந்த பாட்டே பாடுறாங்க என்னை பார்த்து பாஸ்டர் அம்மா. எனக்கு புரியல. அப்போது ஒரு நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க, அவன் ரொம்ப அழகாக இருப்பான். சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போகிறேன், இன்னொரு பக்கம் பாஸ்டர் அம்மா வீட்டில் இருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, துடிப்பு. 20 வயசு, என்ன பண்ணுவீங்க, துடிப்பு. அப்போ அவள் +2 படிச்சுட்ருக்கான். போகிறது வர்றது, கடையில் இருக்கிற வருமானத்தெல்லாம் தூக்கின்னு போயிட்டு அவங்க பாஸ்டர் வீட்டில் கொடுத்துட்றது. எல்லா காசும் தூக்கி போய் கொடுக்குறேன். மொத்த காசும் தூக்கி போய் கொடுக்குறேன். எல்லா காசும் அவங்களும் சந்தோஷமாக வாங்குகிறாங்க, நல்லா அனுபவிக்கிறாங்க, ஒரே சந்தோஷம். அவங்க ஒரே அந்நிய பாஷை பாஸ்ட்டு, இதுதான் அவிக்கிற வாழ்க்கை, நம்மளுக்கு இதுதான் சொல்லிட்டு எல்லாவற்றையும் நான் இழக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு காலகட்டம் மளிகை கடை காலி ஆகிடுச்சு, சைக்கிள் கடை மட்டும்தான் இருக்குது. என்னுடைய பொருளாதாரம் பழையதை போல் விழுந்து போயிட்டு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 3 நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். 3 நேர ஊழியத்துக்கு வந்தோன்னே கஷ்டம், கடை பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. பாஸ்ட் வீட்டில் ரொம்ப ஏழை, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறேன். எல்லாத்தையும் ஒரு 2-3 வருடங்கள் போகுது. 3ஆவது வருடம் நான் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறேன். அவங்க வீட்டிலே நைட்லேயும் படுக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க வீட்டிலே படுக்கிறேன், அங்கேயே தூங்குகிறேன். திருவள்ளூர் பக்கத்தில் மேலானூர்னு ஒரு கிராமம், அங்கேயே தான் தூங்குகிறேன், அங்கேயே தான் படுக்கிறேன். ஒரே ப்ரெஷ்ஷில் பல்லு வளர்க்குறோம். ஒரு உறவுகள் தப்பு மட்டும்தான் நடக்கலையே தவிர அங்கேயே இருக்கிற மாதிரி இதுதான் வாழ்க்கைன்ற முடிவு எடுக்கிறோம். இப்போ நான் 3 நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். என்ன ஊழியன்னு தெரியல, ஆனால் மிஷினரி தரிசனம் உண்டு, காசு கிடையாது, ₹1 கிடையாது. இப்போ அவங்க நான் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, ஒரு ஃபாரினர்கிட்ட போகிறாங்க, அந்த வேலைக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வருது, பொருளாதாரத்தில் அவங்க நல்ல இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க அந்த கிராமத்துலேருந்து மேலானூர்லேருந்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த பக்கம் கோட்டூர்புரம் அங்கே வந்துடுறாரு. திருவள்ளூருக்கு வராங்க. திருவள்ளூருக்கு வந்தோன்னா வசதி அதிகமாகுது, பெரிய வீடு, மாடி வீடு. இவ்வளோ நாள் ஓலை வீட்டில் இருந்தவங்க ஒரு பெரிய மாடி வீட்டுக்கு வராங்க, வசதியெல்லாம் இருக்குது. நான் அங்கே வரேன், கொஞ்ச நாள் ஆகுது, திடீர்னு என்னை வீட்டாண்டையெல்லாம் இங்கே வராதிங்கன்னு பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இல்லை எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வீட்டுக்கு வராதிங்க, இனிமேல் இங்கே வராதிங்கன்ட்டு என்னை வீட்டிலையே சேர்க்கலை. அந்த வீட்டில் சேர்க்கலைன்னு ஒன்று உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிப்போச்சு. அழுகுறேன்,
அவள் தான் ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டர் மாதிரி ஆயிட்டு ஒரு மாதம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டாண்ட சுத்தமாக சேர்க்கல, ஏமாற்றிட்டாங்க. பாஸ்டர்ஸ் ஃபேமிலி அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நகைலாம் போடலை. தம்பி தங்கச்சி நகை போடலைன்னு ஆவிக்குறவங்க நினச்சிடாதீங்க, அல்லது பாஸ்டர் வீடுன்னு நினச்சிடாதீங்க. பாவம் எங்கேயும் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் தான் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவங்ககிட்டையும் பாவம் இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்ககிட்டையும் பாவம் இருக்கும். நாம் தான் என்ன இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அன்றைக்கி எனக்கு தெரியல. நான் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு போயிட்டு எல்லாவற்றையும் இழந்தேன். அதுக்கப்புறம் காலங்கள் மாறிச்சு, விட்டு போயிட்டாங்க. திருவள்ளூர்லேருந்து மணவாள நகர் போகிறாங்க, மணவாளந்து வேசார்பாடி, இப்போ அலமாதி, அப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நான் ஊழியத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜப கொடுக்கல ஆரம்பித்து என்னை நான் பக்குவப்படுத்தி ஆண்டவருக்காக தான் வாழணும், ஏமாற்று வாழ்க்கைன்ட்டு அப்படியே வரேன். அப்போ தான் ஒரு பாடல், காலத்தை வீணாக்கினேன் காலம் மிக குறைவு, கருத்தாய் வாழ்ந்து கர்த்தரை போற்றி கனிகளை நானும் சேர்த்திடுவேன். ரொம்ப நிறைய மிஷினரி பணிதளங்களை அதிகமாக பாடுற ஒரு பாடல். அந்த பாடலை எழுதுகிறேன். எழுதிட்டு முதல் மிஷினரியாக தமிழ்நாட்டிலேருந்து நானே ஆந்திராவுக்கு போகிறேன். ஆந்திராவில் போயிட்டு தங்குறேன், அங்கே ஊழியம் செய்கிறேன். 99 வரைக்கும் 11 கிராமங்களில் சபைகள் நாட்டுவதற்காக வேலைகள் செய்கின்றோம். கஞ்சரப்பாளையம் என்ற ஒரு இடத்துல மட்டும் ஒரு சபையை கட்டி முடித்தோம். மீதெல்லாம் வீட்டில் ஆராதனைகள் ஊழியங்கள் நடக்குது. அதன் பிறகு அதுக்கெல்லாம் 30 வயது வந்துட்டேன், 31 வயசு வந்துட்டேன். இந்த 31 வயசுக்குள்ளே திருமணம், அம்மா கல்யாணம்ன்றாங்க. எனக்கு ஊழியத்தில் இருக்கிறதுனால சரியான பாதைகள் தெரியல. பல டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்தாங்க அலைன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு மிஷினரியாக முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். மனைவியும் முழு நேர ஊழியக்காரியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்யலான்றது என்னுடைய ஆவல். அப்போ நிறைய ஆலோசனை சொன்னாங்க. இல்லை தம்பி, ஒருத்தர் வேலை செய்யட்டும், ஒருத்தர் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான், ஏன்னா நாங்கள் அனுப்புகிற மிஷினரி 2 பேரும் கணவனும் மனைவியுமே ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகாவிலலாம் நீங்கள் மிஷினரிஸ் இருக்காங்க. அவங்க ஊழியம் செய்யும் பொழுது நான் வேலை செஞ்சுக்கிட்டு என் மனைவி வேலை செஞ்சுட்டு நான் ஊழியம் செஞ்சால் அந்த மிஷினரி குடும்பம் என்ன செய்வாங்க? தடுமாறுவாங்க. அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிற கணவன் மனைவி முழு நேர ஊழியத்தில் இருந்தால் தான் மிஷினரிகள் முழு நேர ஊழியத்தில் நம்ம மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தேன். அதன் பிறகு அதே என்னை டீனேஜில் வழிநடத்தின டேனியல் செல்லதுரை ஐயர் தான் எனக்கு சுகுமார் சிரோமன் பெரம்பூரில் ஒருத்தர் மூலியமாக என்னுடைய மனைவி சாந்தி எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. 99 திருமணமாகுது. திருமணமாகும்போதே சொல்லிட்டேன், முழு நேரமாக ஊழியம் செய்யணும், வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்துருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அதன் பிறகு 99 எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 25 வருஷம் எங்களோட திருமண வாழ்வு. ஆனால் குழந்தைகள் இல்லை. ஆண்டவரை ஏனென்றும் கேள்வி கேட்க தைரியம் இல்லை. அவர் அனுமதிப்பது எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 25 ஆண்டு காலமாக நாங்கள் மிஷினரி பணியில் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், ஒரிசாவில் அநேக மிஷினரிகள் ஊழியம் செய்கிறார்கள். குழந்தைகள் இல்லாவிட்டாலும் ஆந்திராவில் ஒரு பிள்ளையை வழக்கறிஞருக்கு படிக்க வைத்திருக்கிறோம். இப்போ வழக்கறிஞர் முடிச்சிட்டா. ஒரு பிள்ளை பிஎஸ் நர்சிங். இங்கே மேலானூர் ஒரு பிள்ளை, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, அவங்கள எடுத்து ஒரு பிள்ளையை இன்ஜினியரிங் அவர் டிஸ்கண்ட் பண்ணி மேரேஜ் முடிச்சிட்டோம். ஈக்காடு கண்டியில் ஒரு பிள்ளை எம்சிஏ, அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம். என் மனைவி தன்னுடைய வளைவு நகையெல்லாம் கட்டி கொடுத்ததெல்லாம் விற்று கட்டில் பீரோலாம் எடுத்து திருமணம் செய்து கொடுத்தோம். 2 பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி அநேக பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்துருக்கிறோம். அவர்களும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எண்ணற்ற வாலிபர்களை இந்த தேசத்தில் உருவாக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். நிறைய வாலிப தம்பிமார்கள் என்னோட கூட இருந்து அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலே அவர்களெல்லாம் ஊழியம் செய்கிறார்கள். மிஷனரி பணிதலும். என்னுடைய 20வது வயதில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அது என்ன தீர்மானம்னா, சாமி, இந்தியர்களை கொண்டு, இந்திய பணத்தை கொண்டு இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தேன். 56 வயசு எனக்கு. இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் காலை வைக்கலை. உலகத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நாடே கிடையாது. பல நாட்டிலேருந்து எனக்கு அழைப்பு வருது. அவங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம், ஐயா, என்னுடைய 20வது வயதில் நான் தீர்மானம் எடுத்தேன், என்னோடய வாலிப காலத்தில் எந்த நாட்டுக்கும் நான் போக மாட்டேன், இந்திய பணத்தினால் ஊழியம் செய்வேன்ட்டு நான் இங்கேயே செஞ்சிட்ருக்கேன். எண்ணற்ற சபைகளை கட்டாண்டு கிருபை கொடுத்துருக்கிறார். நிறைய சபைகள் கட்டியிருக்கிறோம், நிறைய மிஷனரிகளை உருவாக்கி இருக்கிறோம், நிறைய வாலிபர்களை உருவாக்கி இருக்கிறோம்,
நிறைய முகாம்களை நடத்தியிருக்கிறோம். இந்தியர்களும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் கொடுக்காவிட்டால் தேவன் பார்வனை போகிற ஒரு இஸ்லாமியனையோ ஒரு பௌத்தனையோ ஒரு இந்தியோ ரட்சிக்கப்பட்டு அவனை கடவுள் கொடுக்க வைப்பார். இந்தியாவில் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். இன்று வரைக்கும் நாங்கள் அப்படி தான் செஞ்சுட்ருக்கோம். அப்படி யாராவது கொடுக்கணுன்னா நான் சொல்லுவேன், நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்கிறேன், நீ இங்கே வாடா என் நாட்டுக்குன்னு கூப்பிடுறேன். எல்லாரையும் நான் கூப்பிடுறேன், இஷ்டன்னா இங்கே வா, நீ வந்து கொடுத்துட்டு போ. நான் எந்த நாட்டுக்கும் வரமாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் காலை வைக்கல, எந்த நாட்டுக்கும் நான் போகல. எல்லா நாடுகளிலிருந்தும் அழைப்பு வருகிறது, ஆனால் போகவில்லை. ஏனென்றால் 147 கோடி இந்தியர்கள், இன்னும் பல கோடி பேருக்கு ஏசாமி பற்றி தெரியாது. நான் சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு போனால் துட்டு கேட்க தான் போகிறேன், அவங்களுக்கு ஏசாமி பற்றி தெரியும். ஆனால் நான் குஜராத்துக்கு போக வேண்டும், ஒரிசாவுக்கு போக வேண்டும், ராஜஸ்தானுக்கு போக வேண்டும், மத்திய பிரதேசத்துக்கு போக வேண்டும், காஷ்மீருக்கு போக வேண்டும், வங்காளதேசத்திற்கு போக வேண்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போக வேண்டும். இங்கே தான் தேவைகள் அதிகம். இயேசு சாமியை தெரியாமல் ஆயிரமாய் இந்தியாவில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கும்போது அயல் நாட்டில் எனக்கு என்ன வேலை? என்னை கடவுள் இந்த தேசத்தில் படைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் இன்னும் பல 100 கோடி பேர் ஏசாமி தெரியல. அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த தரிசனத்தோடு இந்த மிஷனரி ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றும் அந்த பசுமையான அனுபவங்கள். ஒரு முறை ஒரு மிஷனரி பணிதளத்தில் நானும் ஜான் சுரேஷ்னு ஒரு அண்ணனும் உட்காந்துட்ருக்குறோம் ஆந்திராவில். எங்கிட்ட சாப்பாடு இல்லை, பசி, பயங்கர பசி. 2 நாள் வெறும் கஞ்சி கொஞ்சம் ரசம் இருந்துச்சு. 2 நாள் அதுதான் சாப்பிட்டோம். 3ஆவது நாள் கஞ்சி இல்லை, அரிசி இல்லை, காசு இல்லை, பசி. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தே போய்ட்டு ஊழியம் செஞ்சுட்டு கஞ்சர்பாளையம் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்குறோம். அப்போ பசி தாங்க முடியல. அப்போ அங்கே பீமன் ஒருத்தர் முதல் அவர் தான் சுவிசேஷத்தை சொல்கிறோம். அந்த கிராமத்திலே முதல் அவர் தான் ஏசாமி ஏற்றுக்கிட்டார். அவர் காட்டுக்கு போயிட்டார் வயல் வேலையை பார்க்குறேன்ட்டு. எங்களுக்கு ஒரு மாட்டு கொட்டான், அந்த மாட்டு கொட்டையில் ஒரு கட்டில் போட்டு அந்த மாட்டு கொட்டையில் உட்காந்துக்கிட்டு போயிட்டார். அவங்க சின்ன வீடு பூட்டிக்கிட்டு அந்த மாட்டு கொட்டையில் உட்காந்து ஒரு 2 மணி இருக்கும், பசி தாங்க முடியல. இப்போ நானும் ஜான் சுரேஷ் அந்த அண்ணனும், அண்ணே ஒரு ஜெபம் பண்ணலாண்ணே, பசிக்குது முடியல அப்படின்னு சொன்னோம். ஓகே, 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுறோம். அதில் ஒரு வரி களி கூறுவோம் சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதை திரும்ப களி கூறுவோம்னு சொல்லிட்டு பாடினேக்கிறோம். தெலுங்கில் கூறுவோம், கூறான்னா குழம்புன்னு அர்த்தம். தெலுங்கில் கூறா களி. எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிக்கு என்ன கேட்குது? களி கூறா வேணும், கறி குழம்பு வேணும், களி குழம்பு வேணும்னு கத்துற மாதிரி கேட்குது. அந்த மாதிரி 2 மொத்த களி கருவாட்டு குழம்பு எடுத்து வந்துட்டு, எந்தரா மீர் எந்த பாதப்படுத்தோன்னா அடுக்குடுதா மீர், ஏன்டா அப்படி கத்தினுக்கிறீங்க, வேணும்னா கேட்குறது நடான்ட்டு 2 மொத்த களியும் கருவாட்டு குழம்பும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த களியும் கருவாட்டு குழம்பையும் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊழியம் செய்தோம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய அனுபவங்கள் மிஷனரி பணிதளங்களில் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் அன்று துவங்கி இன்று வரை இந்த மிஷனரி ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரை மையமாக வைத்திருக்கிறோம். இந்தியாவுக்காக ஜெபிங்கள். இந்தியாவில் நிறைய மிஷனரிகள் எழும்ப வேண்டும் என்று ஜெபிங்கள். மிஷனரி சங்கங்கள் எழும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தாந்தோண்டித்தனமான கிறிஸ்தவ வாழ்வை புறம் தள்ளுங்கள். வைராக்கியமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழுங்கள். இயேசுநாதருக்காக ஏதாகிலும் சாதிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்ளுங்கள். பலனுள்ளவர்களையும் படித்தவர்களையும் உலக வேலைக்கு அனுப்பிவிட்டு பலவீனர்களையும் மரண தருவாயில் இருப்பவர்களையும் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்காதீர்கள். அபத்தம் அது. திறமையானவர்களையும் படித்தவர்களையும் தேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுங்கள். கடவுள் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இவ்வளவோ நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இதிலிருந்து நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். எந்த பொருளாதாரத்திற்காக நான் ஏங்கி தவித்தேனோ, நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் எச்ச தூக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, உழைத்தது, சைக்கிள் கடை வைத்தது, அல்லது மரம் வெட்டினது, அல்லது டீ கடை வைத்தது, துணி இப்படி பல்வேறு பரிமாணங்களில் உழைத்தேன். ஒரு காலம் வரும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆசீர்வாதமான வாழ்வு, அரசாங்க வேலை கிடைக்கிறது. இவைகள் கிடைக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஊழியத்துக்கான அழைப்பை அறைக்கோவலாக கொடுக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தடுமாற்றம் வரும். அரசு வேலை என்றால் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, கட்டின மனைவியும் ஒற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தெளிவாக பேசினது. 5ஆம் படிக்கிறப்போ ஒரு தீர்மானம், 17வது வயதில் ஒரு தீர்மானம். இப்போ ஆண்டவர் என்னோட பேசுகிறது, கடவுள் உன்னை அழைப்பாரானால்
ராஜ மேன்மை உள்ள அரச பணியே வந்தாலும் செல்லாமல் இருப்பது உத்தமம். ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுது ராஜ மேன்மையுள்ள பணியே உன்னை தேடி வந்தாலும் போகாமல் இருப்பது உத்தமம். அதுதான் எனக்கு சிந்தையில் வந்தது. உடனடியாக நான் அந்த ஆர்டர் PW பூண்டி மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை ஆர்டரை கிழிச்சு போட்டேன். மற்ற எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு தடுமாற்றம் இல்லாமல் கீழ்ப்படிந்தேன். இந்த சாட்சி கேட்டுட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எதனா தடுமாற்றம் இருக்கா? நான் ஊழியம் செய்யணுமே, ஊழியம் செஞ்சால் எப்படி பொருளாதாரம், எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, எப்படி வாழ்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? எதையும் யோசிக்காதீங்க. நான் இந்த ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க, என்னை நம்பி ஒரு தம்பி உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. நான் மூத்தவன். ஆனால் எதையுமே நான் பார்க்கல. அழைக்கிறவரை மாத்திரம் பார்த்து தைரியமாக வந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் அவர்களை நல்ல உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே 80 வயது, இன்னும் பலனோடு இருக்கிறாங்க. நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வில் ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி சென்று விட முடியாது. ஆண்டவர் அனுமதிக்கிற பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு அதை தான் 1 பேதுருவில் எழுதுகிறார். நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. பாடுகளுக்காக சந்தோஷப்படணுமா? நான் மிஷனரி பணிதளத்தில் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்தெல்லாம் போயிருக்கிறோம். சைக்கிளில் வெயிலில் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம். உணவு இல்லாமல் பட்டினி கிடந்திருக்கிறோம். ஒரு சில இடத்துல எங்களை அடிச்சிருக்கிறாங்க, ஊரை விட்டு வெளியில் தொத்திருக்கிறாங்க, மிக அவமானமாகலாம் பேசியிருக்கிறாங்க. சந்தோஷமாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம். ஏன் தெரியுமா? இயேசு நம்முடைய அன்புக்காக. அன்பு என்றால் இயேசு கிறிஸ்து. அன்புக்கு இலக்கணமே பரிசுத்த வேதாகமம். பரமராஜா அழைக்கும் பொழுது தடுமாற்றங்களையெல்லாம் தள்ளிவிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஜெபிச்சிங்கன்னா கடவுள் உங்களை எதிர்காலத்தில் நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா ஊழியத்திற்கு, அந்த ஊழியத்தில் வெற்றி உள்ளவனாக மாற்றிவிடுவார். ஊழியத்தில் வந்து ஆசீர்வாதம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வெற்றியாளனாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், வறுமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனை, வியாதி, பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கலாம். பிரச்சனை எதுவானாலும் தீர்ப்பதற்கு இயேசுவால் முடியும். நீங்கள் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அங்கே இங்கே சில கிறிஸ்துவ பெற்றோர் கூட பிறந்த குழந்தைக்கு இரும்பல் வருதுன்னா தாயத்து கட்டுறேன்னு மசூதி கொண்டு போவாங்க. கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். இது அவநம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவால் முடியாதது ஒன்றும் இல்லை என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிலே காணப்பட வேண்டும். என்னோட வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. சின்ன வயசில் அந்த நம்பிக்கை இருந்தது. கடந்து வரும்போது பல கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் விட்டு விடவே இல்லை, நிராகரிக்கவே இல்லை. அம்மா அப்பாவை இழந்த காலம், பசியின் காலம், வேலை செஞ்ச இடத்துல அவமானத்தின் காலம், மிஷனரி பணிதளத்துக்கு போன இடத்துல கிரீடம் கிடைக்கல, பட்டினி கிடச்சிது, அவமானம் கிடச்சிது. ஒரு பெண் என்னை சட்டை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. அந்த அடியை வாங்கினேன். ஆனால் அதே இடத்துல இன்றைக்கி தூய ஜேம்ஸ் மிஷனரி திருச்சபை இருக்கிறது, அடி வாங்கின இடத்துல. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், கடவுளை நம்பி வரும் பொழுது பாடுகள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களை வழிநடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து, உங்களை கரம் பிடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுநாதர் ஆரம்பத்தில் பாடுகளை அனுபவித்தார். கெச்சமனில் பாடுகள், பல அவமானங்கள், கீடங்கள் சூட்டப்பட்டது, ஈட்டியில் குத்துனாங்க, மூஞ்சில் துப்புனாங்க. ஆனால் அவர் உயிர் தெழுந்தாரே, உலக சரித்திரம் 2ஆம் போயிடுச்சுமா. உயிர் தெழுந்து வெற்றி பெற்றவர் போயிட்டார். ஒரு நாள் வரப்போகிறாரு. நாளைக்கு வரலாம், இன்றைக்கி வரலாம், நீ மறிக்க முன்னாடி வரலாம், நான் மறிக்க முன்னாடி வரலாம், நியாயம் தீர்ப்பார். நம்ம மறித்த பிறகு வரலாம், தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் கடவுளை சார்ந்தே போக பழகிக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் வசதிகள் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சில நேரத்தில் எதுவுமே கிடைக்காது. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ
ஆண்டவரோடு இருக்கிற உறவில் விரிசல் வராமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கை கண்ணியமாக இருக்கும். குடும்பமாக உட்கார்ந்து ஜெபியுங்கள், குடும்பமாக ஆலயத்திற்கு போங்கள், குடும்பமாக ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு பழகுங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தை உங்களில் இருக்குமானால், எந்த ஒரு பெரிய வேலை வந்தாலும் சரி, அமெரிக்காவில் வேலை வந்தாலும் சரி, தூக்கி எறிந்து விடுங்கள். இயேசுவுடைய கையை பிடிச்சிக்குங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். அதே அமெரிக்காவில் போய் நீங்கள் ஆண்டவரை பிரசங்கம் கூட பண்ணலாம். நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு எடுத்த தீர்மானம் என்னுடைய தனிப்பட்ட தீர்மானம். ஒருவேளை கடவுள் உங்களை அழைச்சிட்டு போகலாம். அதனால் ஆண்டவர் அழைத்தார்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரேன், படிச்சுட்டு வரேன், திறமையை வளர்த்துக்கிட்டு வரேன், நீங்கள் ஏசாமிக்க வேண்டாம். இருக்கிற நிலையில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உருவாக்குவார். அவருக்கு தெரியும் உங்களை எப்படி உருவாக்கணும். நற்செய்தியாளனாக உருவாக்க வேண்டுமா, பாஸ்டராக உருவாக்க வேண்டுமா, மிஷினரியாக உருவாக்க வேண்டுமா, அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுப்பது உங்களுடைய வேலை, உருவாக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஆகையினால நீங்கள் தடுமாற்றமற்ற கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ வலிகள் நிறைந்த பாதை, ஆனால் நான் தடுமாற்றமே அடையலை. காரணம், எனக்கு முன்பு நிற்கிற கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. நான் அவரை ரொம்ப பிடிச்சிட்டேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தியா, என்னுடைய சின்ன வயசில் நான் பைபிளை சுமந்தேன். இப்போ அந்த பைபிள் என்னை சுமந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் அந்த பைபிளை சுமந்துக்குங்க, உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இறுதியாக இப்போது நாம் ஜெபிப்போம். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த உங்களுக்காக, குடும்பங்களுக்காக, கிரைஸ்ட் காலிங் இந்த டிவியை நடத்துகிற சகோதரர் டேனியல் செல்லமுத்து அவர்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் பரலோக தந்தையே, உடைய சமூகத்தில் எங்களை ஜெபிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். சுவாமி, இந்த நோக்கத்துக்காக நீர் இந்த சாட்சியை சொல்ல சொன்னீரோ எனக்கு தெரியாது. இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள், கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய உள்ளங்கள் தொடப்படட்டும். கல்வாரி சிலுவைக்கு நேரே தன் வாழ்வை மண்டியிடச் செய்யட்டும். நீர் அவர்களெல்லாம் ஆசீர்வதியும். அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவித்து, நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் மெய்ப்பித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நடத்துகிற டேனியல் செல்லமுத்து சகோதரனை ஆசீர்வதியும். உலக மின்பொருள் பாதையிலே பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் பொழுது, அன்பு சகோதரன் உமது நாமம் மகிமைப்படுவதற்காக இதை பயன்படுத்துகிறாரே, அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று அவர்கள் தலை நிமிர்ந்து வாழும்படி அவருடைய பொருளாதாரத்தையும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ் கீர்த்தி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத பெயரில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.